ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் மேலே குத்தம் இருக்குன்னு சொல்லி ஜெயிலில் தள்ளிட்டாங்கல்ல. இருந்தாலும் போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால இங்கே வந்து முத்துவேல் குடும்பத்தில் ஒருத்தராக கூப்பிட்டு விசாரிக்கணும். நீங்கள் வந்து எல்லோரும் உள்ளே போயிட்டு ஒருத்தராக வாங்க, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் ஒருத்தராக வராங்க. ஒருத்தராக முரண்பாடாகவே பதில்கள் ஃபுல்லாக சொல்கிறாங்க. அதில் குமாரோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியாக பயந்து சொல்கிற மாதிரியே இருக்குது. அதை போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாச்சியை கேட்குறாங்க. அவங்க அம்மாச்சி சொல்கிறாங்க, கதிர் அப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் மேலே அந்த சந்தேகம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கதிரோட மாமாவை கேட்குறாங்க. அவரையுமே அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது, அவங்க 2 பேருமே தான் ஒன்றா சுற்றுனாங்க வச்சாங்க, அவர் வந்து அவளுக்கு கெட்டவன் கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் மாமாவோட பொண்டாட்டிகிட்ட கேட்டதுக்கு அவங்கள தான் வில்லியாச்சு, அவங்க இப்படி நல்ல விதமாக சொல்லுவாங்க, அவங்களும் இப்படித்தான் சொல்கிறாங்க. இல்லை, கதிர் காசுக்காண்டி ஏதாவது பண்ணியிருப்பாரு, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க. அவரோட முத்துவேலோட பொண்டாட்டிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குத்தம் இருக்காது, என்னான்னு தெரியலைங்க, எங்களுக்கு தெரியாமல் தாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போலீஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி இங்கிட்டு மாற்றி அங்கிட்டு மாற்றி கேள்வியாக கேட்குறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கதிரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டோடனே உள்ளே வந்து எவ்வளவோ நம்ம பாண்டியனோட மகன், சின்ன மகன், பெரிய மகன் எல்லாரும் வந்து எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. அவன் அப்படியாப்பட்டவே இல்லை, விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் விடுற மாதிரி இல்லை. போலீஸ் சொல்கிறாரு, இதில் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, உங்கள் இதில் குத்தம் இல்லைங்கல்ல, அப்போ உங்களுக்கு குத்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஆள் கூட்டு வந்துருக்கீங்களா அப்படின்றாங்க. வக்கீலையே கூட்டிகிட்டு வந்து பேசி பார்த்துட்டாங்க. வக்கீல்னாலையுமே ஒன்றும் சொல்ல முடியலை, நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம், நாளைக்கு நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்குமே மனசு வேதனை தாங்க முடியலை. எல்லாமே மனசு வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்கு போய் வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னால் ராஜி பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறாங்க. என்னால் முடியாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, வாசலில் எதுவும் நிற்கிறாரா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்லைப்பா ராஜி, வெளியில் இல்லை, அவனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. நானும் வாரேன், வாங்க போய் பார்ப்போன்னு ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் யாரும் பார்க்க விட மாட்டாங்க, இப்போ எதுவுமே பண்ண முடியாதுப்பா ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா என்னை கூட்டிகிட்டு போங்க மாமா, என்னால் கதிர் இல்லாமல் இருக்க முடியாது மாமா அப்படின்றாங்க. கோமதி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கதறாங்க. நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, ஒன்று மாற்றி ஏதாவது ஒன்று வருது அப்படின்னு சொல்லி கோமதி ஒரு பக்கம் புலம்புறாங்க, ராஜு ஒரு பக்கம் புலம்புறாங்க, எல்லாரும் ஒரு பக்கம் புலம்புறாங்க. ரொம்ப மனசு வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. இப்போ வந்து அவங்க மாமா கண் முழிச்சா மட்டும்தான் கதை வேலைக்கு ஆகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா குமார் வந்து கண் முழிச்சாலுமே எங்கேயோ மூச்சு பிடிச்சி கொன்றுவான் போல், அந்த அளவுக்கு அவன் பயந்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது வந்து நம்ம செஞ்சது விளையாட்டுத்தனமாக செய்ய போய் விழுந்து இதாயிடுச்சு, பெரியப்பா மேலே எனக்கு பாசம்லாம் இருக்குது, ஆனால் பெரியப்பா கீழே விழுந்தது வந்து எந்திரிச்சிட்டாருன்னா நம்மளை சொல்லி கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி கதிர் வந்து குமார் வந்து ஆஸ்பத்திரி வாசலில் இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிடுவோமோன்ற அளவுக்கு கிரிமினல் தனமாக யோசிக்கிறாங்க. குமாரோட அப்பா பார்த்தீங்கன்னா தூக்கத்தோடு உட்காந்துருக்காரு. அவரும் பாசத்தில் உட்காந்துருக்காரா கோவத்தில் உட்காந்துருக்காரான்னு தெரியலை. ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர் நர்ஸ் 2 பேருமே உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்க்கையில் உடம்பு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா முத்துவேல் வந்து முழிக்கிறாரு. முழிச்ச உடனேயும் வெளியில் இருக்கவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, முத்துவேல் முழிக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடியுது.